ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய பொண்ணுக்கு ஹேர் டிப்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபேஸில் வந்து பேக் போடலான்னு சொல்லி ஒரு டிப்ஸுங்க. இந்த பேக்கில் என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கடையில் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. நலுங்கு பவுடர் ப்ளஸ் வந்து லெமன் ஜூஸ், அப்புறம் பால், இதெல்லாம் போட்டு நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபேஸில் இது தடவுறப்ப பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பிளாக் மார்க்லாம் போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் பிரைட் அண்ட் க்ளோ நல்லா கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை போட போகிறேன் பாருங்கள். எப்பயுமே பேக் போடுறப்ப மேல் நோக்கி போடுங்க, அப்போ தான் வந்து நல்லது. 30 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு சுருக்கம்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் கேர் பண்ணணும். நீங்கள் கேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து எப்பயும் போல் இருக்கலாம் இளமையாக. நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் வந்து சுருக்கம் விழுந்துடும். நலுங்கு பவுட்ரு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாவே கிடைக்குங்க. இந்த ஃபேஸில் அந்த மூக்கு மேலே இருக்குது பாருங்கள், அந்த மூக்குலலாம் வந்து இந்த கருப்பாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கூட போயிடும். ஏன்னா அதில் லெமன் இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்லா வந்து க்யூர் பண்ணி விட்ரும். ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். மெயினாக இந்த நம்ம சிரிக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு சுருக்கம் விழும் பாருங்கள், அதெல்லாம் போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடம்லாம் நல்லா லிப் கிட்டெல்லாம் தடவி நல்லா பேக் போட்டு விடுங்க. இந்த மூக்கு ஓரத்துலலாம் வந்து நீங்கள் போடணும். காதுக்கெலாம் போடலாம், நெக்குக்கு போட்டுக்கலாம். ப்ரஷ் வச்சு போடணுன்னு இல்லைங்க, நம்ம கையிலே கூட இப்படி போட்டுக்கலாம். நமக்கு வந்து அதிகம் செல்லு, டிவி இந்த மாதிரிலாம் பார்க்குறனால கண் சுற்றி கருவளையம் வரும். அதுக்கு கூட இது பெஸ்ட்டு தாங்க. இன்னும் கூடயும் நிறைய டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன் டிப்ஸ் வீடியோ. உங்களுக்கு ஃபேஸில் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பியூட்டிஷியன். இப்போ வந்து 3வது பேபி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி நானாகவே நிறுத்திட்டேன். உங்களுக்கு ஃபேஸில் நெக்கு அதான் எதை பற்றி வேணாலும் டிப்ஸ் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் அதை வந்து நிறுத்திட்டேங்க, கண்டினியூ பண்ண முடியல குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு. அதனால தான் இந்த பேக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நமக்கே தெரியும், ட்ரையாக இழுத்து பிடிக்கிறப்ப காஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம போய் ஃபேஸ் வாஷ் உடனே அப்படியே தண்ணியை ஊற்றி கழுவக்கூடாது. கொஞ்சம் நேரம் ரஃப் பண்ணுங்கள். ரஃப் பண்ணி நல்லா அந்த மூக்கு சைடெலாம் கொஞ்சம் ரஃப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் ரஃப் பண்ணி அப்புறமா கழுவுங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்க்கு வந்து போட்டேங்க, நான் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து காட்டுறேன். ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப அழுத்தி துடைக்காமல் அப்படி லைட்டாக இப்படி துடைங்க. பாருங்கள், நல்லா ஃபேஸ் வந்து வெளிச்சத்தில் காட்டுறேன். நல்லா பாருங்கள், க்ளோவாக இருக்குது. இந்த மூக்கில் இருந்த அந்த பிளாக்லாம் போயிருக்கு பாருங்கள். நல்லா
என்னோடய ஃபேஸ் க்ரீம் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் இன்னும் பிரைட் ஆகிடுச்சி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸ் ரொம்ப பாதுகாத்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.